கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியே துணையாக வருவீர், இறைவல்லமையும் இறைஞானத்தையும் நிறைவாயினில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே, என்னில் நிறைவாய் வாருமே. தூய ஆவியே துணையாக வருவீர், இறைவல்லமையும் இறைஞானத்தையும் நிறைவாயினில் பொழிந்தருள்வீர். சங்கீதம் 31:1-2 வசனங்கள். சங்கீதம் 31:1-2 வசனங்கள். ஆமென். ஆமென். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பி அருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும் என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பங்கள் அதிகாலை தோறும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய விண்ணப்பங்களை அவர் சமூகத்திலே செலுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதும் மாலை பொழுதிலும் நமக்கு கற்றுத்தருகிறார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பாரம்பரிய ஜெபத்திலேயே மூழ்கி விடாமல் சில மனப்பாடமான ஜெபங்களையே சொல்லிக் கொண்டில்லாமல் புதிதாய் திருப்பாடல்களை வைத்து இறை வார்த்தைகளை வைத்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே நம்மை அழைக்கிறார். ஆமென். 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 அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை சுதி சோத்திரங்கள்
அப்பனே உமக்கு தந்தேன் ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கு ஆர்வியான தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவில் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய அடைக்கலமாய் இருக்கும்படி நான் அவருடைய அடைக்கலம், நான் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நான் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டேன். நம்முடைய விண்ணப்பம் அப்படித்தான் இருக்கு. அதிகாலை அவருடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் நான் வந்து உட்கார்ந்துட்டப்பா, நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும் என்ற விண்ணப்பம். அவர் சமூகத்தில் நான் வந்து உட்கார்ந்துட்டேன், உம்மை தேடி வந்துட்டேன் ஆண்டவரே, என்னை ஒருபோதும் வெட்கப்பட விடாதேயும் என்ற விண்ணப்பம். விடுதலை தருகிறவர் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது, இப்போ இயேசுவை அன்பு செய்வது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். ஆமென். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல, என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருங்கள். என் அன்பில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும். மனுஷனுடைய அன்பில் நிலைத்திருப்பது சாத்தியம் அல்ல, அது நிரந்தரம் அல்ல, அது கிடைக்காது எதிர்பார்த்தாலும். அவருடைய கிறிஸ்துவில் அன்பில் நிலைத்திருக்க, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். அதே 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 15:12. ஆமென். ஆமென். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆமென். 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 என் கட்டளை, அவருடைய கட்டளை. தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிலையானது, தெய்வத்தின் அன்பு, தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு ஒரு நாளும் குறையாதது. அதனால தான் சங்கீதம் 31:1 ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உம்மிடம், உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்து உங்கள் பக்கத்தில் வந்துட்டப்பான்னு சொல்லி நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாது. அவர் சமூகத்தில் வந்துட்டா அவர் ஒரு நாளும் வெட்கமடைய செய்ய மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், நம்மை அந்த பாதாள குழியிலிருந்து, அந்த
தப்புவிப்பார், விடுவிப்பார், பாதுகாப்பார், உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வேலைகளை செய்கிற, அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் விட்டு விலகி போனதில்லை. அல்லேலூயா. அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை, அவருடைய வார்த்தை வசனங்களை எடுத்து சொல்லி தியானிக்கிற பிள்ளைகளை படுகுழியிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பார். அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டார். அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டார். அவருக்கு தெரியும் நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள் தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசுவை தேற்றுவார், இயேசுவை தேற்றுவார். லாசருடைய கல்லறையில் அழுகிறார், கண்ணீர் வடித்தார் இயேசு. தொழுநோயாளரை அரவணைக்கிறார். கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர். இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும், இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும், உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி வெட்கமடைய விட மாட்டார். பாதுகாப்பார், தட்டி எழுப்புவார், அரவணைப்பார். அதிகாலை நம்மை அரவணைக்கிற தேவன், அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு பேரன்பு காட்டுகிறவர், பேரிரக்கம் காட்டுகிறவர். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட உம் செவிகளை என் பக்கம் திருப்பிடணும், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பம், ஆண்டவரே உம் செவிகளை என் பக்கம் திருப்பிடணும் என்று சொல்ல. அப்பா, நான் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கப்பா, உங்கள் செவிகள் என் பக்கம் திருப்புங்கப்பா. நான் என்ன தப்பு பண்ணாலும், எப்படி நடந்தாலும், என்ன செய்தாலும் என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறீரே என்று சொல்லி, நீர் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாக இரும், என்னை பாதுகாக்கும் வலிமைமிகு கோட்டையாய் இரும் என்ற விண்ணப்பம் ஆண்டவரிடத்திலே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட விண்ணப்பங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். இயேசுவே என் நேசரேசப்பா, என் தேவனே, என் அன்பரே, என் நாதனே, என் தாசனே, என் மீட்பரே,
உம்மிடத்திலே நான் வந்து அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஆண்டவரே. நான் ஒருபோதும் அவர் சமூகத்தில் வந்துட்டினா ஒருபோதும் வெட்கம் அடைய மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆமென் ஆமென். ஒருபோதும் உண்மையாக இருக்கணும், அவர் சமூகத்தில் விழிப்பாக இருக்கணும். வேலையாட்கள் வரும் பொழுது, பணியாளர் வரும் பொழுது, அந்த தலைவன் இருக்கும் பொழுது, அந்த வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது தலைவன் மகிழ்ச்சியுறுவதைப் போல ஆண்டவர் நம்மில் மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு நாளும் நம்மை பாதுகாக்க அவர் கற்பாறையாக இருக்கிறார், கண்மலையாக இருக்கிறார். அவரிடத்தில் வந்துட்டா போதும். எரேமியா 31 அதிகாரம் 3 எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31 அதிகாரம் 3 ஆமென். ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். பாருங்க, வேத வசனம் எப்படி இருக்கு பாருங்க. அதனால தான் வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் அவருடைய அருளை கண்டார்கள். அல்லேலூயா. எகிப்திலே அடிமைகளாக இருந்த பிள்ளைகள் ஓடி வருகிறார்கள். அங்கிருந்து ஆண்டவர் கொண்டு வராரு. முன்னாடி போகிறாங்க. முன்னாடி என்ன இருந்தது? செங்கடல். அல்லேலூயா. பின்னாடி பார்வோனுடைய படைகள், ரதம், தேர் எல்லாம் பிடிச்சி வருது. நடுவில் நிற்கிறாங்க. முன்னாடி போனால் செங்கடல், எப்படி போகிறது? பின்னாடி கொல்ல வரான், பயப்படுறாங்க. ஆனால் ஆண்டவருடைய கரம் மோசே மேல் இருந்தது. உன் கையை நீட்டு என்று சொல்லி அவருடைய கரங்களை பிடித்து அவருடைய கைகளை நீட்டும் பொழுது செங்கடலை 2 பிளந்து பாலைவனத்தில் நடப்பது போல, வெட்கட்டான் தரையில் நடப்பது போல அம்மக்களை நடக்க செய்தவர். அல்லேலூயா. பின்னாடி பார்வன் வரான், பயப்படுறாங்க, என்ன நடக்கும்? அப்போது மோயிசனுடைய கோலை நீட்டுகிறார். அதை நீட்ட செய்தவர் ஆண்டவர். மோயிசனுடைய வலக்கரத்தை பிடித்து வழி நடத்துபவரும் அவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் வழிநடத்தும் பொழுது மோசே தன்னுடைய சொந்த ஆற்றலாலும் புயத்தாலும் பெறத்தாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியால் ஏவப்பட்டு மோயிசன் நீட்டு உன் கோலை என்று சொல்லும் பொழுது கோலை நீட்டுகிறார். அந்த கரம் கர்த்தருடைய கரமாய் இருந்தது. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலுங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை நான் ஈர்த்துள்ளேன். வந்து தான் ஆகணும் அவருடைய சமூகத்தில். அல்லேலூயா. அவர் நம்மை ஈர்த்து கொண்டு வர அதிகாலையில் தட்டி கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். எல்லா நாட்களிலும் நான் எல்லோரையும் அழைப்பது வழக்கம். அதிகாலையில் இருந்து எல்லாருக்கும் ஒரு மிஸ்கால் கொடுப்பது வழக்கம். இன்னைக்கு ஆவியான சொன்ன நீ யாரை எடுப்பார்? அவர்களா வருவாங்க. அல்லேலூயா. அவங்களா வருவாங்க.
அவர்கிட்ட அடைக்கலம் புகணும், ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும்னு நினைக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அந்த வெளிப்பாடு அவங்களா வருவாங்க. யாரையும் தட்டி எழுப்ப. இல்லாட்டி என்ன ஆகும்னு சொன்னால், ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பட்டும், கொஞ்சம் தூங்கிக்கிறேன், அப்புறம் எந்திரிச்சுக்கலாம் என்று சொல்லி அந்த சிந்தனையை கொடுப்பார் பிசாஸ். உன்னை கூப்பிடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. உன்னை யாருமே கூப்பிடலன்னா, அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். அதுதான் சங்கீதம் 34 1, 2 வசனங்கள். சங்கீதம் 34 1, 2 வசனங்கள். ஆமென். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். எப்பொழுதும். ஏனென்றால் நான் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரிடத்திலேயே அவரை பற்றி நான் பெருமையாக பேசுவேன், அவரை பற்றி நான் பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். நான் அவரை பற்றி தான் பேசுவேன், அவரை பற்றி தான் பேசுவேன் நான். ஆண்டவரே, ஏன்னா அவர் சமூகத்தில் நான் அடைக்கலம் புகுந்துட்டேன். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்கிறார். சங்கீதம் 34:3 எல்லாரும் வாய்களை திறந்து வாசிங்க. சங்கீதம் 34:3. ஆமென். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக மேன்மைப்படுத்துவோம். ஆமென். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக மேன்மைப்படுத்துவோம். ஆமென். 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 என்னுடன் யாரை பெருமைப்படுத்தணும்? ஆண்டவரை. என்னுடன் யாரை பெருமைப்படுத்தணும்? ஆண்டவரை பெருமைப்படுத்தணும். என்னையுடன் சேர்ந்து ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். நான் ஆண்டவரை பெருமைப்படுத்துவேன், ஏனென்றால் நான் அவரிடத்தில் அடைக்கலம் புகுந்துள்ளேன், அவரிடத்திலே நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனவே நான் எக்காலமும் ஆண்டவரை போற்றுவேன், எப்பொழுதும் என் நாவில் அவருடைய சப்தம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அவருடைய நாமம். அவரை பெருமைப்படுத்துவேன், அவரது பெயரை இயேசுவின் நாமத்தில் ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். எல்லா வாய்களும் திறக்கணும். தேவைப்படுங்க, ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும்.
அன்னை மரியாள் அதைத்தான் செஞ்சாங்க. 120 சீடர்கள் மற்றும் சீடர்கள் 11 சீடர்கள் எல்லாரையும் ஒன்றா வச்சு ஜெபிக்கிறாங்க தாய் மரியாள். ஜெபிக்கும் பொழுது அந்த 12வது சீடனை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்பாக இருங்க, தூங்காதீங்க. அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அவருடைய அடைக்கலம், அவருடைய சமூகத்தில், அவருடைய கூடாரத்தில், அவருடைய அரப்பணம், அவருடைய சக்தியின் கீழ் ரெக்கைகளில் கீழே வந்துருங்க. ஆமென், 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 ஆமென். இந்த காலையில் அவருக்காக அந்த 1 மணி நேரத்தை முழுசா கொடுங்க தேவப்பிள்ளைல. கொடுத்து பாருங்க, உண்மையாக கொடுத்து பாருங்க, கொடுத்து பாருங்க. அடைக்கலம் அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா அந்த 1 மணி நேரம் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பம், பிள்ளைகள் அனைத்தையும் உமக்கு அர்ப்பணித்து விட்டேன், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் குடும்பம், என் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், நண்பர்கள், பந்தங்கள், சொந்தங்கள் அனைத்தையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வேலைகளை, என் தொழிலை அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் சொந்தங்கள், பந்தங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நான் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நான் உம்மிட்ட வந்துட்டேன், நான் அவற்றை அடைக்கலம் விட்டு அவங்கள எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறேன். உறங்கி கொண்டிருக்கின்ற, தூங்கி கொண்டிருக்கின்ற, வர முடியாத படுக்கையில் இருக்கின்ற, நோயுற்று கிடக்கின்ற, மருத்துவமனையில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நீங்கள் பார்த்துக்கப்பா, நீங்கள் பார்த்துக்கப்பா. ஏன்னா நான் உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டேன் ஆண்டவரே. நீங்கள் பார்த்துக்குவீங்க, நீ சும்மா இரு. ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ சும்மா இருந்தால் போதும். விடுதலை பயணம் 14 மிக அழகாக சொல்லும். 14 விடுதலை பயணம் 14. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். வாசிக்கலாம் சப்தமாய். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியாய் இருங்கள். நீங்கள் அமைதியாய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எப்படி அந்த வாய் திறந்துச்சு? பிசாசு அடைச்சிருவான், பேச முடியாத வார்த்தைகளை வாசிக்கூட பண்ணிடுவான். அந்த இடத்துல ஊமை செவிட்டு ஆவியே இவனை விட்டு வெளியே போன்னு சொல்லி விளக்கும்போது வாய்கள் திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அமுக்கி இருக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகத்துடைய வார்த்தையை எடுத்து சொல்லு, உரத்த குரலில் பேரொலி எழுப்பி கூப்பிடு, அஞ்சாதே. அல்லேலூயா, பேரொலி எழுப்பி கூப்பிடு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பேரொலி எழுப்பி கூப்பிடு. அவருடைய சமூகத்தில் வந்து உட்காரும்போது பேரொலி எழுப்பி கூப்பிடு. எப்படி பேரொலி எழுப்பி கூப்பிடுவேன்? அல்லேலூயா, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ். அதனால தான் ஏசாயா 50:4 மிக அழகாக சொல்லும். ஏசாயா 50:4, நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கர்த்தரின் நாவை எனக்கு அளித்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகிறார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த வாய்கள் திறக்கப்படுறது பிள்ளைகள், அடைப்பட்டு கிடக்கிறது. அதிகாலையில் ஆண்டவரை ஸ்துதிக்க. அதனால தான் சங்கீதம் 31 வாசி, நான் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன்.
உங்கள்கிட்ட வந்துட்டு ஆண்டவர் உம்மிடத்திலே அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஆண்டவரே. உம்மை நான் எக்காலமும் போற்றுவேன். உமது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்க வேண்டும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், மனிதரை பற்றி நான் பேச மாட்டேன். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒருமிக்க மேன்மைப்படுத்தணும். அதனாலதான் சங்கீதம் 33:12 சொல்லுகிறது, ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் எண்ணங்கள் என்றென்று நிலைத்திருக்கும். மனித எண்ணங்களை போன்ற அல்ல. ஆமென். ஆண்டவருடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி தான், என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற திட்டங்கள், அவருடைய உள்ளத்தில் இருக்கிற திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். அதனாலதான் அதிகாலையில் அவருடைய சமத்தில் உண்மையாயிரு, நேர்மையாயிரு. வாய்களை திறந்து அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறதுல வெட்கப்படாதே. ஆமென். வெட்கப்படாதே, பயப்படாதே. ஆவியானவர் உனக்கு துணை நிற்கிறார். உன் வலுவின்மையில் அவர் உனக்கு வலிமை அளிக்கிறார். நீ சோர்ந்து போகும் பொழுது உனக்கு துணை நிற்கிறார். அதனால தான் நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட வேண்டும் என்ற விண்ணப்பம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நலிந்து போனவங்க, சோர்ந்து போனவங்க, வேதனையில் இருக்கிறவங்களை ஊக்குவிக்கணும், அவங்கள தூக்கி எடுக்கணும். அவங்களுக்கு அப்படியே நம்ம சரண்டர். இயேசு பாருங்க, கடைசி ராபோஜனத்தில் என்ன பண்ணாரு? சீடருடைய பாதங்களை கழுவினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எல்லாமே செஞ்சு காமிச்சாரு. அவர் என்ன செஞ்சு காமிச்சாரோ அதைத்தான் செய்ய சொன்னார். அதனால தான் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள்னு மாதா சொன்னார். ஆமென். நான் போதகரும் ஆண்டவருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்ற கடமை. ஆமென். ஆமென். அதிகாலையில் அப்படியே என்னமோ பொம்மை மாதிரி வந்துட்டு பொம்மை மாதிரி போகக்கூடாது. அப்படியே அந்த உற்சாகத்தில் நிரம்பணும். ஆமென். ஆமென். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்முடைய விண்ணப்பம் என்ன இருக்கணும்? சங்கீதம் 31:16 படி உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். ஆமென். உம முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர் சமுத்திரம் நீ உட்கார்ந்துட்ட அடைக்கலம் வந்துட்டேன்னா அவர் விடுதலை கொடுப்பார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் 17 வசனத்தில் மீண்டும் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 31:17, ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடினேன், என்னை வெட்கமுற விடாதேயும், பொல்லார் வெட்கி போவார்களாக, பாதாளத்தில் வாயடைத்து போவார்களாக. பாதாளத்தில் வாயடைத்து போவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உம்மை நோக்கி மன்றாடப்படுது என்னை வெட்கப்பட விடாதேயும் என்று சொல்லி விண்ணப்பம் அவருடைய சமூகத்தில். பொல்லார் பிசாசு எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு தூண்டுதல் கொடுத்து நம்மளை அப்படியே டைவர்ட் பண்ணுவான். அவர்கிட்ட நான் அடைக்கலம் வந்துட்டேன். அவர் கூட இருக்கும்போது எந்த டைவர்ஷன் இதில் வரக்கூடாது. ஆமென். ஆமென். அவர் பக்கத்தில் நான் உட்கார்ந்துட்டேன். அவர் என் பக்கத்தில் இருக்கிறார். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டேன். ஏன் பயப்படுற? பயப்படாத. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் காலையில்? சங்கீதம் 32:9
வாசிக்கலாம். சங்கீதம் 32:9 கடிவாளம் பூட்டி. ஆமென். ஆமென். கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தால் அன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ அறிவிலியாயிராதே. நல்ல தெளிவா படி, வாயை திறந்து படி, முழுங்கக்கூடாது. வாய்களை திறந்து படிச்சு பாரு, தப்பு வராது. ஆமென். ஆமென். கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தால் அன்றி உன்னை பின்தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேரி கழுதை போன்றோ அறிவிலியாயிரா. அவருடைய சமூகத்தில் வந்துட்டியா, நான் எப்போ ஆண்டவரை ஸ்துதிப்பேன், எப்போ அவனுடைய வார்த்தைகளை நான் வாசிப்பேன், எப்போ நான் செய்வேன், அவளோடு காத்திருந்து ஆமேன் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்துதிக்கணும். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, சங்கீதம் 50:2 நான் வந்தபோது மன்னிக்கவும், ஏசாயா 50:2 ஏசாயா 50 போனதேன், நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதேன். ஆமென். நான் அழைத்த போது பதில் தர எவனும் இல்லாததேன். பாருங்க, உங்களை மீட்க இயலாதவாறு என் கை சிரித்து விட்டதோ, விடுவிக்க இயலாதவாறு என் ஆற்றல் குன்றிவிட்டதோ, இதோ என் கடிந்துரையால் கடதனை வற்ற செய்கிறேன், ஆறுகளை பாலையாக்குகிறேன், அவற்றின் மீன்கள் நீரின்றி நாறுகின்றன, தாகத்தால் சாகின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கேட்கிறார், அதிகாலையில் நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதேன். மௌன உலகில் இருப்போர் ஆண்டவரை புகழ முடியாது. ஆமென். ஆமென். எவ்வளோ பேர் இருக்கிறோம், எத்தனை பேர் வாய்கள் திறக்குது, எத்தனை பேர் ஆண்டவரை புகழ்கிறோம், எத்தனை பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அழகா சொல்றாரு, ஏசாயா 49:16 இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேளுங்க கொடுக்கப்படும். அல்லேலூயா. இப்போ சங்கீதம் 50:2 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 50:2 எழிலின் நிறைவாம் சீயோனில் நின்று ஒளி வீசி மெழுகின்றார் கடவுள். என்ன நிலையில் இருக்கிற நீ, எந்த நிலையில் இருக்கிறாய் என்பது சற்று. அதனாலதான் சங்கீதம் 50:22 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம், எல்லாரும் வாய்களை திறந்து. சங்கீதம் 50:22 எல்லாரும் ஆமேன்னு சொல்லி. கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள், இல்லையே நான் உங்களை மீறி போடுவேன், உங்களை விடுவிக்க யாரும் இரார். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதேன். அவர் அதிகாலையில் வரார். ஆண்டவருடைய பேரன்பு நம்மளை பார்ப்பதற்காக, விசாரிப்பதற்காக, நலம் விசாரிப்பதற்காக வருகிறார். ஆதாம் ஏவாளை போன்று ஒளிந்து கொண்டிருக்கிறாயோ? மென்காற்று வீசிய போது அதிகாலையில் ஆண்டவர் அப்படியே பிரசன்னமா வராரு உரையாடுவதற்காக. ஆதாம் ஏவாள், ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்னு கேட்கும்போது நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம்? அவருடைய சமூகத்தில் வந்து வாய்களை திறந்து ஸ்துதிக்க மனமில்லாமல் ஆண்டவர்கிட்ட நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பற்றிட ஆண்டவராக என் தலைவர் கட்டுரை நாவை எனக்கு அளித்துள்ளார் தாங்கன்னு கேட்கணும். ஆமென்.
ஆமென். எனக்கு இல்லையே. நலிந்தவர்களை நல்வாக்கால் ஊக்குவிக்கின்ற அறிவு எனக்கு இல்லையே. ஏளனம் செய்கின்ற என்னுடைய உள்ளத்தை மாற்றும், என்னுடைய கடின உள்ளத்தை எடுத்து போடும். மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற உள்ளம், உதவி செய்கின்ற வாயினால், நல்ல செய்கைகளினால், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவு. ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு கொடுத்திருக்கார். காலைதோறும் என்னை தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலைதோறும் தட்டி எழுப்புகிறார். எதற்காக? கற்போர் கேட்பது போல் நானும் அவருடைய சத்தத்தை செவி கொடுக்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமன் வாழ்ந்தவர்களே. சங்கீதம் 51:2 சொல்லுகிறது, என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். கழுவியருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவும் ஆண்டவரே. என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றும் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. தூய்மைப்படுத்தி அருளும் என்ற விண்ணப்பம் ஆண்டவரிடத்திலே. 7ஆம் வசனம், ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபனியிலும் நான் வெண்மையாவேன். ஆமென், ஆமென். என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுது என் மனக்கண் முன் நிற்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உமது பார்வையில் தீது செய்தேன். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மை. ஆமென், அவர் விரும்புவது உள்ளத்து உண்மை. ஆமென். ஆமென். ஆண்டவர்கிட்ட நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? அந்த மெய்ஞானத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆமென். மெய்ஞானத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பம் ஆண்டவர் சமூகத்தில். ஏசாயா 48:10-11 சொல்லுகிறது, நான் உன்னை புடமிட்டேன். நான் உன்னை, ஏசாயா 48:10-11, நான் உன்னை புடமிட்டேன். ஆனால் வெள்ளியைப் போல துன்பம் என்னும் உலை வழியாய் உன்னை தேர்ந்தெடுத்தேன். துன்பம் என்னும் உலை வழியாய் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். என் பொருட்டே, என்னை முன்னிட்டே அதை செய்கிறேன். என் பெயரை எங்கனம் களங்கப்படுத்தலாம். என் பெயரை எங்கனம் களங்கப்படுத்தலாம். என் மாட்சியை நான் எவருக்கும் விட்டுக்கொடேன். ஆமன் பார்த்தவர்களே. ஆண்டவர் கேட்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கின்ற இறைவன். அதனால தான் ஏசாயா 49:8 ஆண்டவர் கூறுவது இதுவே, தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். ஆமென். அப்ப ஆண்டோட சமத்துல நீ அடைக்கலம் வந்துட்டினா ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. 21ஆம் வசனம் ஏசாயா 48 சொல்லுகிறது, அவர் அவர்களை பாலை நிலங்களில் நடத்தி சென்ற போது அவர்கள் தாகமடையவில்லை. பாறையிலிருந்து அவர்களுக்கு நீர் சுரக்க செய்தார். பாறையை பிளந்தார், நீர் பாய்ந்து வந்தது. ஆமென். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, அவருடைய திட்டம் என்ன? அதிகாலை நம்மளை வந்து உட்கார வைக்கிறாரு. அவருடைய திட்டம் என்ன என்று சொன்னால் ஏசாயா 48:17 சொல்லுகிறது, இஸ்ரேலின் தூயவரும் ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நானே.
பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. ஆமென், ஆமென், ஆமென். அவர் நடத்துவார். அவர்கிட்ட அடைக்கலாம். அப்படியே சமுத்திரனை அடைக்கலாம். வந்துட்டா போதும். அதனால தான் சங்கீதம் 27 எப்பொழுதும் சொல்லுவார் ஆண்டவர், நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடினேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். அடைக்கலாம். நம்முடைய விண்ணப்பம் அதுதான். நம்முடைய விண்ணப்பம் அதுதான். இறுதி ஜெபம். ஆமென். ஆமென். எங்கள் அன்பை நேசித்த தேவனே, உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் இந்த காலை வேளையில் அடைக்கலமாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோது வெட்கமடைய நீங்க விட மாட்டீங்க ரஜினி. காலை பொழுது உம்முடையத்தில் நாங்கள் வந்து நாங்கள் செய்யும் காரியம் அனைத்தையும் நீர் வெட்கமடையாதபடி இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதப்பா. உம்முடைய நீதிக்கேற்ப எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களோட புத்தியால நாங்க நடக்க கூடாதப்பா, உம்முடைய ஞானத்தால் நாங்க நடக்க வேண்டும் ராஜனே. அருமையான இந்த காலை பொழுதில் ஆண்டவரே அப்பா, எங்கள் செவிகளை திறந்த ஆண்டவரே உம்முடைய பக்கமாக நாங்க திரும்பி இந்த இறைமன்னாவை நாங்க பெற்றுக்கொண்டப்பா. எங்க வாழ்க்கையில அப்பா இந்த வார்த்தைகளை வைத்து எங்களை மீட்டு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அடைக்கலம் தரும் கற்பாறையாக நீங்க இருப்பீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது தகப்பனே. ஆமாண்டவரே, எங்களை நீர் பாதுகாக்கவராக இருக்கிறீரப்பா. எங்களுக்கு வலிமை மிகு கோட்டையாக இருக்கிறீங்க தகப்பனே. ஆம் ரஜினி, எங்களுடைய கற்பாரிய கோட்டையும் நீர் மட்டும்தான் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பெயரின் பொருட்டு ஆண்டவரே எங்களை வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே உங்களுடைய முகத்தின் ஒளியை காண வந்திருக்கிற எங்கள் அடியார்கள் அனைவர்களையும் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீரே எங்களை வழி நடத்தி செல்வீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தகப்பனே. ஆம் ரஜினி அப்பா, உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இடி போல் விழுந்ததப்பா இன்றைய நாளில் ஆண்டவரே. ஆமாப்பா, நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனினாவே எனக்கு அளித்துள்ளார். ஆமாண்டவரே, காலை தோறும் அப்பா நீர் என்னை தட்டி எழுப்புகிறீர் ரஜினி. ஆமாண்டவரே, ஏனென்றால் இந்த காலை பொழுதில் உம்முடைய இறை வார்த்தைகளை நான் கேட்டு அதை செவி கொடுத்து ஆண்டவரே அது என் வாழ்க்கையில் ஆண்டவரை எடுத்து நடத்த வேண்டும் என்பதற்கு ஆண்டவரே உம்முடைய திட்டமாக இருப்பதால் தான் ஆண்டவரே நீர் என்னை காலை பொழுதில் ஆண்டவரே என்னை அழைத்து வருகிறீர் ஆண்டவரே. ரஜினி, உம்முடைய சமூகத்தில் அப்பா நீர் இன்றைக்கு எங்களோடு பேசி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்கிற பிள்ளைகள் அப்பா, உம்மிடத்துல நாங்கள் அடைக்கலம் இன்று காலை பொழுதில் வந்திருந்தோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் வெட்கமடையாத செய்வதற்காக நன்றி செலுத்தி நீரே எங்களோடு கூட இந்த நாள் முழுவதும் எங்கள் அனைவரோடு கூட ஆண்டவரே கற்பாரிய கோட்டையமாக நீர் இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த அருமையான இந்த காலை பொழுதில் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் தாழ்த்தி உம்முடைய பாதப்படையில் ஒப்படைத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய மேக ஸ்தம்பத்தின் வழியாக எங்களை வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு அப்பா அந்த சிறு ஜபத்தை தாழ்மையோடு உம்முடைய பாதப்படையில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமென், ஆமென், ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இயேசுவே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இயேசுவே. நீரே என் தேவன். ஆமாண்டவரே, உம்மிடத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் அடைக்கலம் புகுந்துள்ளோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த இறை மன்னாவிற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நீர் எங்களை உம்முடைய இறை மன்னா அதிகாலையில் தேட வேண்டும். வெயில் வர்றதுக்குள்ளே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது உருகி போயிடும். அது மாதிரி உம்முடைய வார்த்தை வசனங்களை அதிகாலையில்
அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாங்க, அப்படி பிரசன்னத்துக்குள்ள வாங்க. இந்த நற்கருணை ஆண்டவருடைய முகத்தை பாருங்க. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள உங்களை அப்படியே சரண்டர் பண்ணுங்க. அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த கடைசி நிமிடம், கடைசி நிமிடம், இந்த கடைசி நிமிடம் அவருடைய சமூகத்தில் உண்மையாக உங்களை தாழ்த்துங்க, ஒப்பு கொடுங்க. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம்னு சொல்லி இந்த நாளில் அருமையான மன்னாவை எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்படி நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படி நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு மீதும், எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு செல்லட்டும். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னவரே, இது நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த கடைசி மணித்துளிகள் எல்லா பிள்ளைகளையும் அப்படியே சிரம் தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவருடைய பிரசன்னத்தை பாருங்கள். அந்த நற்கருணை பிரசன்னத்தில் ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரும். ஒரு பிரசன்னம் உங்களுக்குள்ளே இறங்குவதை நீங்கள் உணர்வீங்க. உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் என்னை தேடுகிறவர்களுக்கு நான் அவர்களுக்கு அருகில் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவரை தேடுங்க, அவரை தேடுங்க. மக்களை தேடாதீங்க, மனுஷனை தேடாதீங்க. யாரை தேடியும் பிரயோஜனம் இல்லை. அப்பா உங்கள்கிட்ட வந்துட்டப்பா, அடைக்கலமாக வந்துட்டப்பா, உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே வச்சுக்கோங்கப்பா. எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேருடைய பிரசன்னத்தை உணர்றீங்க? நான் உணர்கிறேன் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன்ப்பா. என் உச்சந்தலை முதல் உள்ளங்காலுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருப்பதற்காய் எனக்கு வலிமை ஊட்டுகிறவர், எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு நான் எதையும் செய்ய எனக்கு பலம் தருகிறவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. உம்மிடத்திலே நான் வலிமையற்றவனாக இருக்கிறேன், ஆனால் இப்பொழுது வல்லமை பெற்றவனாய் உம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் போக ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நம்மள இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் பேர பிள்ளைகளையும் வர முடியாதவர்களையும் நோயாளிகளையும் வர வேண்டும் என்று அவரோடு இருந்த அந்த எண்ணத்தை வைத்தும், ஆனால் அவர்களால் வர முடியாமல் போயிருந்தாலும் இதோ யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்துட்டோம், ஒரு நாளும் நாங்கள் வெட்கமடைவதில்லை. எல்லாவற்ற இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒரு அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. Have a nice day. God bless you.